ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. வணக்கம். இது ராஜ்யம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எந்த ஒரு இராஜாங்க ரீதியான உறவுகளும் இல்லை. கடந்த சில நாட்களாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே மறுபடியும் வர்த்தக போர் மூண்டு வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது குண்டு வீசப் போவதாக மிரட்டி வருகின்றார். ஈரானோ அமெரிக்காவோடு இனி எந்த நேரப்படி பேச்சுவார்த்தையும் இல்லை என்றும் கூறி வருகின்றார். சமீபத்தில் ஈரானிய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பு நிறுவனம் ஓமன் நாட்டின் மூலமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கடிதத்துக்கு பதில் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. முன்னதாக புதிய அணு ஒப்பந்தத்திற்கு ஈரான் விரைவில் சம்மதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்கா தங்கள் மீது அதிகபட்ச அழுத்தம் தரும் கொள்கையை கடைபிடிக்கும் வரை அதனுடன் பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது. மார்ச் மாத தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய அணு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானின் தலைவர் அயதுல்லா அலி காமனேஜிக்கு ஒரு கடிதம் எழுதியதாக தெரிவித்திருந்தார். IRNA-வின் கூற்றுப்படி இந்த கடிதம் மார்ச் 12ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்களின் தூதர் வழியாக ஈரானை வந்தடைந்தது. ஈரான் பேச்சுவார்த்தையில் இடம்பெறாவிட்டால் அந்த நாடு அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது அமெரிக்கா எப்படியாவது தடுத்து நிறுத்தும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பை பற்றி ஜெட்டாவில் நடந்த இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்று சென்றிருந்த ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி பேசும்போது, அமெரிக்கா தங்கள் மீது அதிக அழுத்தம் கொடுப்பதை கொள்கையாக கொண்டிருக்கும் வரை அதனோடு நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்றார். அணு ஆயுத விவகாரத்தில் அமெரிக்காவுடன் விரைவாக ஒரு உடன்படிக்கையை எட்டவில்லை என்றால் ஈரான் மீது குண்டு வீசப் போவதாகவும் அதன் மீது அதிக வரிகள் விதிக்கப் போவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் மிரட்டியிருக்கின்றார். ஆனால் கடந்த வாரமே வாஷிங்டனுடன் நேரடி பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள ஈரான் மறுத்துவிட்டது. அமெரிக்க செய்தி தொலைக்காட்சிகளில் ஒன்றுக்கு தொலைபேசி நேர்காணலில் ஈரானை பற்றி ட்ரம்ப் பேசிய போது, அவர்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வெடிகுண்டு வீசப்படும். இதற்கு முன் அவர்கள் பார்த்திராத மாதிரியான தாக்குதலாக அது இருக்கும். அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகளிடையே தற்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற நிலையில அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதை திட்டவட்டமாக மறுப்பதாக ஈரானிய அதிபர் மசூத் பெஷேக்ஷியன் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தார். குறிப்பிட்டதொரு செய்தி முகமையின் கூற்றுப்படி, ஈரானின் உச்சபட்ச தலைவருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்துக்கு டெஹ்ரானின் முதல் எதிர் நடவடிக்கை இதுதான். ஓமன் வழியாக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறதா அதிபர் மசூத் பெஷேக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடன் 2015ஆம் ஆண்டு அணு ஆயுத ஒப்பந்தத்தை 2018ஆம் ஆண்டுல தனது முதல் ஆட்சி காலத்தில் ரத்து செய்தார் ட்ரம்ப். பின்னர் ஈரான் மீது அதிக அழுத்தம் தரும் கொள்கையின் ஒரு பகுதியாக ஈரான் மீது அவர் மீண்டும் தடைகளை கொண்டு வந்தார். 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தப்படி தனது அணு ஆயுத நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளவும் சர்வதேச ஆய்வாளர்களை அனுமதிக்கவும் ஈரான் ஒப்புக்கொண்டிருந்தது. அதற்கு ஈடாக ஈரான் மேல் விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டன. ஈரானின் அணு ஆயுத திட்டம் மற்றும் தொலைதூர ஏவுகணை திட்டங்களின் மீது காலவரையறையற்ற தடை விதிக்கும் புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புவதாக 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் போது ட்ரம்ப் கூறியிருந்தார். இதன் பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் எந்த குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் 2018ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது தற்போது நிலைமை நிறையவே மாறியிருக்கின்றது. காசா மோதல் காலகட்டத்தில் இஸ்ரேலின் குறி எதிர்ப்பின் அச்சு என்று தன்னை குறிப்பிட்டு கொண்ட ஈரானாகவே இருந்தது. இதே காலகட்டத்தில் ஈரான் உதவியுடன் செயல்படும் ஜேமனின் ஹாதி ஆயுத குழுவினர் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தி வந்தது. இது தவிர ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை மிரட்டலும் தொடர்கின்றது. நாங்கள் பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தையை தவிர்க்க விரும்பவில்லை. ஏற்கனவே அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் மீறப்பட்டதே இதுவரை பிரச்சனைகள் ஏற்படுத்தியுள்ளது. நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் என்றும் அதிபர் மசூத் பெஷேஷ்கியன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடரலாம் என்று தலைவர் அழுத்திச் சொன்னதாக ஆயதுல்லா அலி காமனேயி பற்றி குறிப்பிட்டு அவர் கூறியிருக்கின்றார். ஏபி செய்தி நிறுவனத்தின்படி பெஷேஷ்கியானின் அறிக்கைக்கு ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் ஆற்றலை பெறுவதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது என்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை பதிலளித்திருக்கின்றது. அதோடு கூடவே ஈரானுடன் இந்த ஒப்பந்தம் பற்றி பேச அதிபர் ட்ரம்ப் தயாராக இருப்பதாக தெரிவித்தும் இருக்கின்றார். ஈரானிய அரசாங்கத்துக்கு இந்த ஒப்பந்தத்தில் விருப்பமில்லை என்றால் என்ன செய்வது என்பதில் அதிபர் தெளிவாக இருக்கின்றார். அவர் வேறு விஷயங்களை தேர்ந்தெடுத்தால் அது ஈரானுக்கு நல்லதல்ல என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கின்றது. வெள்ளை மாளிகையில் 2ஆம் முறை பதவியேற்று 1 மாத காலத்துக்கும் குறைவான காலகட்டத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரான் மீது அதிக அழுத்தம் கொடுப்பதற்கான ஆணையில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப். அணு ஆயுத பரவலை தடுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை ஈரானுடன் செய்ய விரும்புகின்றேன். அவர்கள் சாக விரும்பவில்லை, யாருமே சாக விரும்புவதில்லை. நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் இஸ்ரேல் ஈரான் மீது குண்டு வீசாது என்று நியூயார்க் டைம்ஸ் இதழிடம் ட்ரம்ப் தெரிவித்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஆனால் கொமெடியும் ஈரானிய அதிபர் மசூத் பெஷேஷ்கியனும் அமெரிக்காவுடன் எந்தவிதமான ஒப்பந்தமும் செய்வதை மறுத்துள்ளனர். அமெரிக்க அரசாங்கத்துடனான எந்த பேச்சுவார்த்தையும் புத்திசாலித்தனமாகவோ மரியாதைக்குரியதாகவோ இல்லை என்று பிப்ரவரி 2025 ஆயதுல்லா அலி காமனேயி குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலாக ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை எந்த இராணுவ தாக்குதலாலும் முறியடிக்க முடியாது என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி தெரிவித்திருந்தார். ஈரான் அரசாங்க செய்தி நிறுவனமான IRNA-வில் வெளியான மார்ச் 8 அறிக்கையின்படி ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை எந்த இராணுவ தாக்குதலாலும் அழிக்க முடியாது. இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம். எங்கள் மூளையில் உள்ள தொழில்நுட்பத்தை எந்த வெடிகுண்டாலும் அழிக்க முடியாது என்றும் அப்பாஸ் அராச்சி தெரிவித்திருந்தார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு முழுவதும் முரண்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அராச்சி எச்சரித்திருந்தார். அதிக அழுத்தம் தருவது என்பது சட்டத்தை மீறுவது மற்றும் மாநிலத்திற்கு எதிரானது என்று பல சந்தர்ப்பங்களில் ஈரான் தெரிவித்தது. கடந்த காலத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல ரகசிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் மறைமுக கடித போக்குவரத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் கடந்த 15 வருடங்களாக ஈரான் மற்றும் அமெரிக்க தலைவர்களிடையேயான தொடர்புகள் பகிரங்கமாக இருக்கின்றன. மே 2009 பராக் ஒபாமா ஆயதுல்லா காமனேயிக்கு முதல் கடிதம் எழுதினார். இதை 2009ஆம் வருடம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது காமனேயி குறிப்பிட்டதுடன் அதற்கு பதிலளிக்கவும் செய்திருக்கின்றார். இதன் பிறகு செப்டம்பர் 2009 காமனேயிக்கு 2ஆம் கடிதம் பராக் ஒபாமாவிடமிருந்து வந்தது. 2011 ஒபாமா 3வது கடிதத்தை எழுதினார். ஈரான் நாடாளுமன்றத்தில் பேசிய அலி மோட்டாஹரி இந்த கடிதத்தை பற்றி சொல்லும்போது அதன் முதல் பகுதி மிரட்டல் துணையிலும் 2ஆம் பகுதி நட்புறவு பற்றியும் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். 2014 பிப்ரவரி தொடக்கத்தில் ஒபாமாவுக்கு ஆயதுல்லா அலி காமனேயிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் எந்த வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை. 2019ஆம் வருடம் ஜூன் 13 அன்று காமனேயிக்கு ட்ரம்ப் ஒரு கடிதம் எழுதினார். முன்னாள் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே தானே சென்று இந்த கடிதத்தை ஈரானில் வழங்கினார். இந்த சந்திப்பின் போதும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று காமனேயி குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எச்சரித்திருக்கும் அதே வேளையில் இந்த வருடம் 2025 ட்ரம்பின் கடிதம் வந்திருக்கின்றது. இது ஒரு இராணுவ தாக்குதலுக்குள்ளான வாய்ப்பை அதிகரித்தும் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக உக்ரைனில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் வாரக்கணக்கில் ஈடுபட்ட பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீது தான் கடும் கோபத்திலும் எரிச்சலிலும் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியின் நம்பகத்தன்மை குறித்து கடுமையாக பேசி வரும் ரஷ்ய அதிபர் புதினை விமர்சித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 50% வரி விதிக்கப்படும் என மிரட்டியிருக்கின்றார். அதோடு புதிய தேர்தலை நடத்த ஐக்கிய நாடுகள் சபை அரசை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி கடந்த வாரம் பேசிய புதின் அதன் பிறகு அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என கூறியிருக்கிறார். புதின் மீதான தொனியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் காட்டுகின்றன. கடந்த 6 வாரங்களில் பல்வேறு சலுகைகள் செய்ய சொல்லி செலன்ஸ்கியை கடுமையாக வலியுறுத்தியும் வந்தார் ட்ரம்ப். உக்ரைனிய அரிய தாதுக்களை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் இருந்து விலக நினைப்பதா செலன்ஸ்கி மீது ஞாயிற்றுக்கிழமை குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அப்படி நடந்தால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் என்றும் எச்சரித்திருந்தார். அதோடு புதினை புகழ்ந்த ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் கோரிக்கைகளில் பெருமளவு
பெருமளவு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ட்ரம்ப் புதினுடன் நெருக்கமாகின்றார் என்று ஐரோப்பிய தலைவர்களுக்கு வருத்தமும் இருக்கின்றது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் இந்த அணுகுமுறையில் இருந்து விடைபெற்றுக் கொள்வது போன்ற தோற்றத்தை தருகின்றன. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பதற்கான விளைவுகளை ரஷ்யா அனுபவிக்கும் என்று முதன்முறையாக அமெரிக்கா மிரட்டியும் இருக்கின்றது. தங்களுடனான 10 நிமிட தொலைபேசி நேர்காணல்ல செலன்ஸ்கியின் தலைமைத்துவம் பற்றி நம்பகத்தன்மை புதின் விமர்சித்த போது தான் கடுங்கோப்பமும் எரிச்சலும் கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார் என்றும் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில இதற்கு முன்பு உக்ரைன் அதிபர் சர்வாதிகாரி என்றும் உக்ரைனில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. புதினை பற்றி பேசும்போது ரஷ்ய அரசுக்கு தனது கோபம் தெரியும் என்றும் அதோடு ரஷ்ய தலைவருடன் தனக்கு மிக நல்ல உறவு இருப்பதாகவும் அவர் சரியானதை செய்தால் இந்த கோபம் விரைவாக போய்விடும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்ற நிலையில உக்ரைனில் நடக்கும் தாக்குதலை நிறுத்துவதில் ரஷ்யாவினாலும் ஒரு ஒப்பந்தம் செய்ய முடியாவிட்டால் அது ரஷ்யாவின் தவறு என்று நான் நினைத்தால் அப்படி நடக்காது என்று நினைக்கின்றேன். நான் ரஷ்யாவில் இருந்து வரும் எண்ணெய் மொத்தத்திற்கும் 2ஆம் நிலை வரிகளை விதிக்கப் போகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவில் விற்கப்படும் எண்ணெய் மற்றும் பிற பொருட்களுக்கு 25% வரி 2ஆம் நிலை வரியாக விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் ஒரே மாதத்தில் ரஷ்யா மீதான வரிகள் விதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த போரை மேலும் நீடிக்க ரஷ்யா தொடர்ந்து காரணங்களை தேடுது என்றும் ஜெலன்ஸ்கி சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில இப்படி நடந்து கொள்வது அனைவருக்குமே ஆபத்தானது. அமைதியை விரும்பும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் அனைத்து உலகளாவிய நண்பர்களிடமிருந்தும் இதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். அதோடு அமெரிக்கா உக்ரைன் கனிம ஒப்பந்தம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த செலன்ஸ்கி முயற்சிக்கின்றார் என தான் நினைப்பதாக ட்ரம்ப் மேலும் கூறியிருக்கின்றார். பிப்ரவரியில் இது கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வெள்ளை மாளிகையில் நடந்த இருவரின் சந்திப்பில் நடந்த வாய்ச்சண்டையால் இம்முயற்சி தடம் புரண்டது. மேம்பட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெறுவதற்காக செலன்ஸ்கி இந்த ஒப்பந்தத்தை மாற்ற விரும்புவதாக ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். விமான பயணத்தின் போது ட்ரம்ப் புதினை பற்றிய தனது கருத்துக்களை மென்மையாக்கியது போல தோன்றியது. புதின் தனது வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் தெரிவித்திருந்தார். எனக்கு அவரை நெடுநாட்களாக தெரியும் என்றும் எங்களுக்குள் எப்போதும் ஒத்து போயிருக்கின்றது என்றும் பின்னர் இந்த வாரத்தில் தான் புதினுடன் பேசப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அதிபர் செலன்ஸ்கி தனது பதவிக்காலம் முடிந்த பிறகும் ஆட்சியில் நீடித்து வாரதால தற்போதைய உக்ரைன் ஆட்சியாளர்கள் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் என்றும் பேச்சுவார்த்தைக்கான சரியான கூட்டாளி அல்ல என்றும் ரஷ்யா கூறுகிறது. ஆனால் ராணுவ சட்டம் நடைமுறையில் இருப்பதாலும் போரால் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதாலும் செலன்ஸ்கி பதவியில் இருக்கின்றார். 5 மில்லியனுக்கும் அதிகமான உக்ரைனிய குடிமக்கள் வேறு நாடுகளில் இடம்பெயர்ந்திருக்கிறதாகவும் பல லட்சக்கணக்கானோர் வீட்டில் இருந்து வெளியேறி போர் முனையில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறதாலையும் ஒரு நியாயமான முழுமையான தேர்தலை நடத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒன்று. ரஷ்யாவில் பிப்ரவரி 2022 அதன் அண்டை நாடான உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியது. தற்போது உக்ரைன் பகுதியில் சுமார் 20% ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. சுயாதீன ஊடக குழுவான மீடியா ஷோனா மற்றும் போர் தொடங்கியதிலிருந்து இறப்புகளை கணக்கிட்டு வரும் தன்னார்வலர்கள் ஆகியோரிடம் இருக்கும் தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் ரஷ்யா ராணுவத்திற்காக போர் புரிந்த 1,00,000க்கும் மேற்பட்டோர் இப்போது வரை மரணித்தும் இருக்கின்றார்கள். போரில் பல வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி டிசம்பர் 2024 கூறியிருந்தார். மேற்கத்திய ஆய்வாளர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு குறைவான மதிப்பீடு என்றும் நம்புகின்றார்கள். ஆகவே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.